உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையது மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையது மலர வசங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாயிரமதில் நடந்தவரே, இழந்தனில் துடித்திட்ட பொழுதெனிலே எங்கள் இதயத்தில் மறந்திய சுடரொளியே. பாவம் எம்மிலே மறையாதோ தேவன் பாதம் எம்மிலே பறியாதோ. பாவம் எம்மிலே மறையாதோ தேவன் பாதம் எம்மிலே பறியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்துள்ள இயேசுவின் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் வாசங்கள் வழியே நமக்கு உணர்த்தப்படும் ஒரு மனித திறமை, அதுதான் முடிவெடுக்கும் திறமை. மனித குலத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள இந்த திறமை நமக்கு நினைவூட்டுவது. இன்றைய வாசகங்களில் யோசுவா மற்றும் புனித பேதுரு ஆகியோர் கூறும் இரு கூற்றுக்கள். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொல்கிறார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற புகழ்பெற்ற வார்த்தைகளை பதிலாக சொல்கிறார் சீமோன் பேதுரு. உறுதி கொண்ட நெஞ்சுடன் இருவர் எடுத்த முடிவை பறைசாற்றும் கூற்றுகள் இவை. சீடர்கள் வாழ்ந்து வந்த அந்த பாதுகாப்பான வாழ்வை விட இயேசுவுடன் வாழ்ந்த பாதுகாப்பற்ற வாழ்வு அவர்கள் வாழ்வில் ஒரு பிடிப்பை கொடுத்தது. இந்த உணர்வுகளை தான் பேதுருவின் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. பேதுரும் ஏனைய சீடர்களும் இயேசுவுடன் தங்குவதற்கு எடுத்த அந்த முடிவு சக்தி மிகுந்த சாட்சிகளாக இன்றும் வாழ்கின்றன. இயேசுவை போல பேதுருவை போல இறைவனை நம்பி இறைவனை சார்ந்து நம் வாழ்வின் முடிவுகள் அமைய இறைவனை இறைஞ்சுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே உருக்கமாக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியோர் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 15 முதல் 17 மற்றும் 18. அந்நாட்களில் செகேமியில் இயேசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது
தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடையே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரும் அடிமைத்தன வீடாகி எகிப்து நாட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வதற்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாக்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தோர் அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைத்த நெஞ்சத்தை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும் முறிப்படாது. தீயோரை தீவினை சாகுவடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 21 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களை ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலைவராய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபை ஆகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியாரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியாரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையை ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவ தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாற்றியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்கள் மனைவியாரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்தி கடமைப்பட்டிருப்பார்கள். தம் மனைவியாரின் மீது அன்பு கொள்கிறவர் தன் மீது அன்பு கொள்கிறார் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதே போல் பேணி வளர்க்கிறார்கள். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார்.
ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாயை விட்டுவிட்டு தம் மனைவியோடு ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொறுத்தவராக கொள்கிறோம். இது ஆண்டவர் வரலாற்று. Alleluia. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 60 61 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முன்னிருப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிட வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிறைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதையே நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நம்பி நிலை வாழ்வை நிறைவாக பெறுவதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நம்மை பார்த்து யாராவது ஒருவர் உனக்கு மோட்சம் சேர ஆசையா அல்லது நரகம் சேர ஆசையா என்று கேட்டால் கண்டிப்பாக நம் அனைவருடைய பதில் மோட்சம் சேரதான் ஆசை என்று இருக்கும். இதை யாராலும் மறுத்து கூற முடியாது. நாம் தவறான வாழ்வு வாழ்ந்தாலும் கூட நம்மை பார்த்து யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டால் நமக்கு ஆசையெல்லாம்
விண்ணகத்திற்குள்ளாக செல்ல வேண்டும், மோட்ச வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். இது மனிதனிடையே இருக்கின்ற இயல்பான மனநிலை. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே ஒரு தெரு முனையிலே ஒரு இளைஞனானவன் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறான். அப்போது வழியாக வருகின்ற அந்த ஒரு வயதானவர் அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், ஏன் தம்பி அழுகுற? உனக்கு ஏதாவது ஆச்சா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்டபோது அந்த இளைஞன் அந்த வயதானவரை பார்த்து இவ்வாறாக கூறுகிறான், என்னுடைய மாமா இறந்து விட்டார். அவர் இறக்கும் போது அவரிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். என்னுடைய பெயரிலே எழுதி வைத்து சென்று விட்டார் என்று சொன்னபோது அந்த வயதானவர் சொல்கிறார் அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, இறப்பு என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது, அதை யாராலும் தடுக்க முடியாது. இருந்தாலும் உன்னுடைய சித்தப்பா அவரிடம் இருந்த அந்த சொத்துக்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டு சென்றாரே, அதனால் நீ சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, உன்னுடைய வாழ்வை அனுபவித்துக் கொள் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்று விட்டார். சிறிது காலம் கழித்த பிறகு திரும்பவும் அதே திருமுனையில் அதே இளைஞன் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறான். இந்த முறை அந்த வயதானவர் வந்து கேட்கிறார், ஏன் தம்பி அழுவுற? என்னுடைய மாமா இறந்து விட்டார் என்று சொல்கிறார். அப்பொழுதும் இதே வார்த்தையை முதலிலே கூறிய அந்த அறிவுரையை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். மூன்றாவது முறையாக அதே இடத்தில் அதே இளைஞன் கண்ணீர் விட்டு எழுது கொண்டிருக்கிறார். இந்த முறை என்ன பதில் கூறுவான் என்று இந்த வயதானவருக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு வித்தியாசமான பதிலாக இருந்தது. இளைஞனிடம் வந்த அந்த பதில் ஒரு வித்தியாசமாக இருந்தது. என்னவென்றால், இனிமேல் எனக்கு சொத்து எழுதி வைக்க யாரும் இல்லை, எனக்காக இறப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த இளைஞனானவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். பிரியமானவர்களே, நிறைய வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்திருக்கின்ற சொத்துக்களின் மீதுதான் நம்முடைய கவனம் இருக்கிறது. சொத்துத்தான் எனக்கு வாழ்வு, சொத்து இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த உலகிலே வாழ முடியும், பணம் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்வு சிறப்பாக அமையும், பங்களா இருந்தால்தான், கார் இருந்தால்தான் நாம் சொகுசான வாழ்வு வாழ முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தையும் கடந்து ஒன்று இருக்கிறது நமக்கு வாழ்வு கொடுப்பதற்கு. அதுதான் இறைவனுடைய அருள், அதுதான் இறைவனுடைய இதயம். இறைவனுடைய இதயத்திலிருந்து வருகின்ற அந்த அருளும் கருணையும் தான் நம்மை இன்றளவும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஆண்டவரை நாம் ஒதுக்கி வைக்கிற போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை பார்க்க முடியாது, அர்த்தமுள்ள வாழ்வை நம்மால் வாழ முடியாது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே யோசுவா சொல்லுகிறார், மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமானால் எங்களுடைய கடவுளாகிய ஆண்டவராகிய யாவேக்கு ஊழியம் புரிவோம் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதன் காரணம் என்ன? அவர் முழுமையாக அறிந்திருந்தார். யாவேயிடம்தான் நிலைவாழ்வு இருக்கிறது, யாவே கடவுளை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது, அவரை விட்டால் எங்களுக்கு வேறு கதி கிடையாது என்று சொல்லி அவர் நினைத்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நம்மில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்று நம்மில் எத்தனை பேர் என்னை உருவாக்கிய கடவுள் தான் எனக்கு வாழ்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறார், எனக்கு உருவம் கொடுத்த அந்த கடவுள் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தெய்வம் தான் எனக்கு முடிவில்லா வாழ்வை தரப்போகிறவர் என்று நாம் ஆண்டவரை இனம் கண்டு கொண்டிருக்கிறோம். சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே சீமோன் பேதுரு இவ்வாறாக சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்கிறார். இதை நாம் திருவிவிலியத்திலே யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 69வது வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று ஆண்டவரிடம் தஞ்சம் புகுகிறார்.
ஆண்டவர் தான் நிலை வாழ்வு, அவர் தான் நிலை வாழ்வை கொடுப்பவர் என்று ஆண்டவரை இனம் கண்டுகொள்கிறார். இனம் கண்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய உள்ளத்திலே புதைந்திருந்த அந்த விசுவாசத்தை வெளிப்படையாக சொல்கிறார். நம்முடைய உள்ளத்திலும் விசுவாசம் இருக்கிறது, நம்மிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எந்த அளவிற்கு நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் நாம் வெளிப்படுத்துகிறோம்? நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் புதைத்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதை வெளிப்படையாக அறிவிக்க நம்மால் முடிவது கிடையாது. யாராவது ஒருவர் நம்மை பார்த்து, வேற்று மதத்தினர் யாராவது நம்மை பார்த்து, நீ அந்த கடவுளை மறுக்க வேண்டும், நீ விசுவசிக்கின்ற அந்த கடவுளை மறுக்க வேண்டும் என்று சொல்லி கழுத்திலே கட்டி வைத்தால், இன்று எத்தனை பேர் என்னால் மறுக்க முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னால் மறுக்க முடியாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவரை நான் அறிவித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னையும் சேர்த்துதான். நம்ம எத்தனை பேர் அந்த அளவிற்கு ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் மிகவும் தெளிவாக குடும்ப சூழலை பற்றி குறிப்பிடுகின்றார். குடும்பம் எப்படி ஆண்டவருடைய பார்வையில் இருக்க வேண்டும், அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவரை நாம் எப்படி அனுபவிக்க முடியும் என்றெல்லாம் மிகவும் அழகாக தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கிறார். எந்த ஒரு குடும்பத்திலே எனது கணவர் என்னுடைய வாழ்வு, எனது கணவரே என்னுடைய வாழ்வு, என்னுடைய மனைவியே என்னுடைய வாழ்வு, என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய வாழ்வு, என்னுடைய பெற்றோரே என்னுடைய வாழ்வு என்று நினைத்து தங்களுடைய வாழ்வை நடத்துகிறார்களோ அவர்களே பேதுருவை போன்று விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்கள், பேதுருவை போன்று சாட்சிய வாழ்வு வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்ட குடும்பம் இந்த உலகில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்தோம் என்றால் விரல் விட்டு எண்ணுவோம். ஆக அப்பேற்பட்ட வரத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் வாழ்கின்ற சமுதாயத்திலே நீ விரும்புகின்ற அப்பேற்பட்ட குடும்பத்தை உருவாக்கும். நான் விசுவசிக்கின்ற உண்மை தொடர்ந்து விசுவசிக்க எனக்கு உங்கள் அருளை தாரும். என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த நம்பிக்கை மிகவும் வலுவாக இருக்க எனக்கு உதவி செய்யும். பேதுருவை போல நானும் உம்மை நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்ல எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எங்கு போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்ல எங்களுக்கு அந்த மன தைரியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரை இனம் கண்டுகொள்ள உதவி செய்ய இந்த திருப்பலியிலே பக்தியான முறையில் ஜெபிப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நாம்
நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பமாயிருக்கிறார். நாம் ஆண்டவரிடம் சென்றால்தான் நமக்கு நிலை வாழ்வு உண்டு என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய கவலைகள், கண்ணீர், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து, ஆண்டவரே, நான் வாழ்வு பெற வேண்டும் என்றால், நான் என்னுடைய வாழ்வை நிம்மதியான முறையிலே இந்த உலகிலே வாழ வேண்டும் என்றால் அதற்கு உம்முடைய அருள்வரம் தேவைப்படுகிறது. எனவே என்னுடைய மன்றாட்டை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய உள்ளம் விரும்புவதை தாரும் ஆண்டவரை என்று சொல்லி நம்முடைய மன்றாட்டுகளை, நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லுவோம். அன்பின் இறைவா, என் திரு அவையில் உள்ள அனைவரும் முழு மனதுடனும் உறுதியுடனும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும், அவர்கள் எடுக்கும் முடிவுகளை திறம்பட செய்து இறை இயேசுவின் அன்பு சீடர்களாக சான்று பகரும் வாழ்க்கையை வாழ தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். அன்பின் இறைவா, மனித குலத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள முடிவெடுக்கும் இந்த திறமையை எமக்கு நினைவுறுத்திய யோசுவாவை போல, பேதுருவை போல எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் ஒருமித்த கருத்தோடு முடிவெடுத்து அதனை வெற்றிகரமாக செயலாக வேண்டிய ஞானத்தையும் நம்பிக்கையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். அன்பின் இறைவா, வாழ்வின் முக்கிய முடிவுகளை எதிர்நோக்கியிருக்கும் இளையோர்களை இப்போது உம்மை உம் திருப்பாதத்துக்கு கொணர்ந்துகிறோம். இயேசுவாவை போல, பேதுருவை போல இறைவனை நம்பி, இறைவனை சார்ந்து தம் வாழ்வின் முடிவுகள் நிலை வாழ்விற்கு வழிவகுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். அன்பின் இறைவா, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாடும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளால் விரட்டப்பட்ட பெற்றோர்கள் நல்ல உடல் நலனையும் உள்ள அமைதியையும் பாதுகாப்பையும் அன்பையும் பெற்று மகிழ்ச்சியுடன் தங்கள் இறுதி நாட்கள் வரை வாழ இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். அன்பின் இறைவா, பெரும் தொற்று நோயால் இன்றைக்கு உள்ளாகி உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கும் உலக மக்களை கண்ணோக்கியவரும், அவரால் விரைவில் தங்களின் வாழ்க்கையை நலமுடனும் பலமுடனும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து வரங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே மௌனமாக ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் எங்களுடைய உள்ளத்திலே புதைந்திருந்த எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய ஏக்கங்களை உம்முடைய பாதத்திலே மன்றாட்டுகளாக எழுப்பி வைத்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்து எங்களுக்கு நிலை வாழ்வை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உனக்கு
நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய இதயம் தந்தே, எளிய இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் நமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலை மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அடிப்பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீரே. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்திருக்கிற நான் தகுதியற்றவன், ஆனால் ஓர்தான் மட்டும் சொல்லிடும் எங்கள் ஆன்மா நலமடையும். என் வாழ்வின் மூச்சே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, அலைவாய் உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் மூச்சே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சுந்தரியாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய்
காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். எழுவானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரை இனம் கொண்டு கொண்டு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அமலோர் பவியே அருள் நிறைத்தாய் வாழ்க வாழ்க. நாசர் கண்ணீர்